தந்திரம் என நீதிமன்றம் அதற்கான கண்டனத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல், வணக்கம். தற்போது கருவேல மரங்கள் குறித்தான தாமதப்படுத்தும் தந்திரம் என்றும் நீதிமன்றம் அதற்கான கண்டனத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக. வணக்கம் கோகிலா. சீம கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது அதிகாரிகளின் தாமதப்படுத்தும் தந்திரம் என தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் கருவேல மரங்களை அகற்றும் பணிக்காக கனிம நிதியில் இருந்து 5 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சீம கருவேலம் மரங்களை அகற்ற கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கருவேலம் மரங்களை அகற்றுவது தொடர்பாக உத்தரவை அமுல்படுத்தும் வகையில் வருவாய்த்துறை செயலாளரை நோடல் அதிகாரியாக நியமித்து நீதிமன்றம் நியமித்த நீதிபதிகள் உள்ளிட்டோருக்கு கூட்டம் நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் ராஜசேகர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆகஸ்ட் 12ஆம் தேதி கூட்டம் நடத்தப்பட்டதாக கூறி அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சீம கருவேல மரங்கள் அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் கருவேல மரங்கள் பரவி கிடக்கும் நிலையில் கள ஆய்வு நடத்தி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை தாமதப்படுத்தும் தந்திரம் என அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் கருவேல மரங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவுகளை அமுல்படுத்தப்படவில்லை எனவும் அதிருப்தி தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீட்டுக்கான கனிம நிதி மற்றும் அனைத்து மாவட்டமும் போதுமான அளவில் உள்ளதால் அந்த நிதியில் இருந்து கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கிட வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவுகளை அமல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த நீதிபதிகள் முதலில் நீர்நிலைகளில் உள்ள கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை துவங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.